சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாமல் கட்டிட பராமரிப்பு பணி நடைபெறும் அவலம் உள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் பழுதான கட்டிடங்களை சீரமைக்கும் தொழிலாளர்கள் எவ்வித பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் ஆபத்தான முறையில் வேலை செய்து வருகின்றனர். இதனால் கட்டிட தொழிலாளர்களுக்கு மட்டும் இன்றி கீழே விழும் சிமெண்ட் கலவை மற்றும் ஜல்லி கற்களும் பொதுமக்களுக்கு பேராபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் ஆட்சியர் அலுவலகத்தில் இவ்வாறு பணிகள் நடைபெறுவது நிர்வாக திறமையின்மையின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நெடியம் ஊராட்சிகள் கிராம சேவை கட்டிடம் கட்டப்பட்டு சில ஆண்டுகளாகியும் திறக்கப்படாத நிலை உள்ளது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட கிராம சேவை கட்டிடம் ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் திறக்கப்படாமல் உள்ளது. மக்களின் வரி பணத்தை வீணடிக்காமல் கிராம சேவை மையத்தை விரைவில் திறந்து வைக்க வேண்டுமென பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்கம்பத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. எசனை கிராமத்தைச் சேர்ந்த மின்வாரிய கேங்மேன் ராஜாராம் அர்த்தநேரி கிராமத்தில் மின்கம்பத்தில் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ராஜாராம் மீது மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் இதுபோன்ற உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விடிய அரசின் மின்வாரியம் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஷேர் ஆட்டோ கவிழ்ந்ததில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பையர் நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 9 பெண்கள் கூலி வேலை செய்வதற்காக மல்லிகாபுரத்திற்கு ஷேர் ஆட்டோவில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த பெண்கள் அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர்.